ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இசைஞானி திரு இளையராஜா அவர்களின் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதிலும் கூன் செவிடு ஊமை இல்லாமல் பிறப்பது அரிதிலும் அரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலே ஏனோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம், ஏனோ போனோம் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் ஒரு உலகத்தில் பிறந்தா 1000 பேர் 1,00,000 பேர் பெயர் சொல்லும் அளவுக்கு பிறக்க வேண்டும். அப்படி பிறக்க வேண்டுமானால் அவர்களுடைய ஜாதகம் யோக அமைப்பிலே பிறக்க வேண்டும். யோக அமைப்பிலே பிறந்து விட்டால்தான் அவர்கள் உலகத்திலே எத்துறையிலையும் ஏதேனும் ஒரு துறையிலும் பிரபல்யமாவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அப்படி பிரபலம் அடைந்தவர்களின் ஜாதகத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இசைக்கலையில் பிரபல்யமான திரு இளையராஜாவின் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர். தேனி அருகில் உள்ள பண்ணைப்புறம் என்ற கிராமத்தில் பிறந்தார். 2/6/1943 வருடம் காலை சுமார் 6 மணி அளவில் பிறந்தவர். வறுமையான குடும்பம். உடன் பிறந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா வரதராஜன், கங்கை அமரன், டேனியல் பாண்டியன், பாஸ்கர், கமலாம்பாள் என்ற ராசையா, பத்மாவதி ராசையா, இவர்கள் இளையராஜாவின் உடன் பிறந்தவர்கள் என்றே சொல்லலாம். ஏழ்மையான குடும்பம், வறுமையான குடும்பம். இவருடைய தகப்பனாரின் பெயர் ராமசாமி, தாயாரின் பெயர் சின்னத்தாயம்மாள். இவருடைய ராசி ரிஷபம், லக்னமும் ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் பிறக்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரம் அல்லவா, சந்திர திசை சுமார் 5 வருடங்கள் இருப்பில் இருக்கும்போது பிறந்திருக்கிறார். இப்பொழுது இவருக்கு நடப்பு வயது 81 வயது ஆகிறது. இவருக்கு நடப்பது புதன் திசை என்றே சொல்லிவிடலாம். 82 வயசு முடிகிற வரைக்கும் புதன் திசை. பிறக்கும்போது சந்திர திசை சுமாராக 5 வருடங்களாக எடுத்துக்கொண்டால் அதற்கு பிறகு செவ்வாய் திசை 7, ராகு திசை ஒரு 18, குரு திசை ஒரு 16, சனி திசை ஒரு 19, புதன் திசை ஒரு 17. ஆக 82 வயது முடியும் வரை இவருக்கு புதன் திசை. ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்கு புதன் பகவான் 2-5 குடையவன், தனகாரகன் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இந்த திசை நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு ரிஷப லக்னம், ரிஷபராசி, ரிஷபத்திலே அதாவது சூரியன், சந்திரன், புதன், சனி. 3ஆம் இடமான கடகத்திலே குரு, சுக்கிரன், ராகு. 9ஆம் இடத்திலே கேது, 11ஆம் இடத்திலே செவ்வாய். இதுதான் இளையராஜாவின் ஜாதகம். இவருக்கு நடப்பது இப்பொழுது புதன் திசை. 82 வயதுடன் முடிவடையப் போகிறது. ஆரம்பத்தில் இசை மீது இவருக்கு நாட்டம் ஏற்பட்டு பாவலர் வரதராஜன் இசைக்குழு என்ற பெயரில் இவரது சகோதரர்கள் 4 பேரும் மேடை பாடகர்களாக இருந்து வந்தார்கள். ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மேடையிலே இவர்கள் பாடிக்கொண்டிருப்பார்கள். நான் சிறு வயதாக இருந்த பொழுது
மதுரையிலே கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்களிலே ஏதேனும் ஒரு விழா என்றால் இவர்கள் தான் பாடுவார்கள். இவர்களுடைய பாட்டை நான் நிறைய கேட்டிருக்கிறேன். எளிய குடும்பம், அதில் வர்ற 300 400 வச்சு தான் அவங்க கொடுத்தரம் பண்ணணும். ஆக இந்த கட்சி மேடைகளிலே பாடிக்கொண்டிருந்தார். பிறகு மிகவும் சிரமப்பட்டு தான் சினிமா துறையில் நுழைகிறார். முதல் படம் அன்னக்கிளி, இசையமைக்கிறார். முதல் 1 வாரங்களுக்கு தேட்டரில் கூட்டமே இல்லை. நான்லாம் முதல் நாளே படம் பார்த்துட்டு வந்துட்டேன். மதுரையில் தேவிடாகிஸ் என்ற ஒரு தேட்டர் இருந்தது. அங்கே தான் இந்த அன்னக்கிளி படத்தை போட்டிருந்தார்கள், வெளியிட்டிருந்தார்கள். அப்பொழுது நான் மதிய ஷோவுக்கு போயிருந்தேன். கூட்டமே இல்லைங்க. 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரும் பாட்டுக்கள் அனைத்தும் படுகிட்டு. கூட்டம் தேட்டர்களில் அலை மோதுகிறது. வசூல் நல்லா நிறையா கிடச்சிச்சு. அப்போ இவருக்கு கிடச்சிச்சு பாருங்கள், பெயர் புகழ் செல்வாக்கு. அதை அப்படியே தக்க வச்சுக்கிட்டாருங்க. அடுத்தடுத்து இவருக்கு படம் வந்து அமைகிறது. எல்லா படத்திற்குமே இசையமைக்கிறார். பணம் வந்து சேருகிறது. பணத்திலே புரளுகிறார். அதாவது புல்லுக்கட்டும் விறகுக்கட்டும் சுமந்தவர்கள் பூர்வ புண்ணிய வாசத்தினால் பணக்கட்டும் புகழ்கட்டும் பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க. புல்லுக்கட்டும் விறகுக்கட்டும் சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. பூர்வ புண்ணிய வாசம், இவர்களுடைய முன்னோர் செய்த பாட்டம் பூட்ட செய்த யோகங்கள் இவரை வந்தடைந்தால் பணக்கட்டை சுமப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் இளையராஜாவுக்கு 33வது வயதிலே அன்னக்கிளி படம் இசையமைக்க வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சுக்கிறார். அடுத்தடுத்து படங்கள் வந்து சேருகிறது. பணம் இவருக்கு கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகிறது. இவருக்கு இசை ஞானம் ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வந்து உச்சம் பெறுகிறார். ரிஷபராசி ரிஷப லக்கணம், 3ஆம் இடத்திலே கடகத்தில் போய் குரு உச்சம் பெறுகிறார். அவருக்கு இடம் கொடுத்த சந்திரனோ ரோகிணி நட்சத்திரத்திலே ரிஷபராசியிலே நடுநட்சத்திரத்திலே உச்சம் பெறுகிறார். ஒரு ராசியில் நடுநட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உச்சமாகி இருந்தால் அவர்கள் உச்சத்தை தொடுவார்கள் வாழ்வில் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வருவேன். ஆக ரிஷப லக்கணத்திற்கு 3ஆம் இடம் கடகம், அங்கே குரு உச்சம். அவருக்கு இடம் கொடுத்த சந்திரனோ ரோகிணி நட்சத்திரம் உச்சம். வைகாசி மாதம் பிறந்தனால சூரியன் அங்கே சேருகிறார். சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை யோகத்தை அல்லவா பெற்று விடுவார்கள். அப்போ இந்த இளையராஜாவுக்கு எப்படியெல்லாம் யோகம் வந்து சேருதுன்னு பாருங்கள். 33 வயசுக்கு மேலே. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிறக்கும்போது சந்திர திசை ஒரு 5, செவ்வாய் திசை ஒரு 7, 12, அடுத்து ஒரு ராகு திசை ஒரு 18, 17, 25, 30. ராகு திசையில் ராகு புத்தி முடிஞ்ச குரு புத்தியிலிருந்து 33 வயசுக்கு மேலே இவருக்கு யோகமோ யோகம் என்றே சொல்லிவிடலாம். அப்போ இசை ஞானத்தை கொடுத்து விடுகிறார். குருவும் கேதுவும் சம்பந்தப்பட்டால் கேல யோகத்தையும் கொடுத்து விடுகிறார். கேல யோகம் என்றால் கோடீஸ்வர யோகம் என்று அர்த்தம். லக்னம் அடுத்ததாக ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார். ஆமேட நண்டுசுரா எருதுகண்ணி இவ்விடத்தில் கரும்பாம்பு ராகு இருந்தால் இவ்வுலகில் பூமேடை அமைப்பார் அப்படிங்கிறாங்க. அப்போ கடக ராகு அல்லவா. ராகு திசையில் இவருக்கு கட்டுக்கடங்காமல் பெயர் புகழ் செல்வாக்கையும் பண வரவையும் கொடுத்து விடுகிறார். கடகமாகிய நண்டு ராசியில் ராகு, ராகு அள்ளி கொடுத்து விடுகிறார். அள்ளி கொடுப்பதில் வல்லவன் ராகுவை போல் கொடுப்பான் இல்லைங்கிறாங்க. கடக ராகு அல்லவா, கட்டுக்கடங்காமல் கொடுத்து விடுகிறார். ராகு திசை திரு இளையராஜாவிற்கு ஒரு யோக திசையாகவே வருகிறது. வருமானத்தை பணத்தை அள்ளி கொடுக்கிறார். ராசிக்கு 10ஆம் இட சனி சூரியன் சந்திரன் சேர அமாவாசை யோகமும் சேர இவர் குசேலனாக பிறந்தவர் குபேரனாக மாறுகிறார். குபேரனாக உயர்கிறார். பணத்திலே செல்வாக்கிலே பெயர் புகழ் அந்தஸ்திலே உயர்ந்த நிலைக்கு வருகிறார். 10ஆம் இடம் என்பது பதவி பட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய இடமாச்சே. இவர் இசைக்கான விருதுகளை நிறைய வாங்கியிருக்கிறாருங்க.
இசைஞானி இளையராஜா வென்ற விருதுக்கான விருதுகளை பற்றி, இவர் வாங்கிய விருதுகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். 1987 சிந்து பைரவி என்ற படத்திற்கு தமிழுக்காக கொடுக்கப்பட்ட விருது. 1987 ருத்ரவீணை என்ற படத்திற்கு தெலுங்கிற்காக விருது வாங்கினார், தெலுங்கிலே. 2009 பழசிராஜா என்ற படத்திற்கு மலையாள படத்திலே கேரளாவில் இருந்து விருது கிடைக்கிறது. 2016 தாரை தப்பட்டை படத்திற்காக தேசிய விருது வாங்குகிறார். அதே போல் 2018 இந்தியாவிலே மிகச்சிறந்த உயரிய விருதாகிய பத்ம விபூஷன் விருதை டெல்லி கொடுக்கிறது. ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கையால் வாங்குகிறார். 1988 தமிழ்நாட்டிலே கலைமாமணி பட்டமும் கிடைக்கிறது. 1994 அண்ணா யூனிவர்சிட்டியில் முனைவர் பட்டமும் வாங்குகிறார். 2005 விஸ்வ துளசி என்ற படத்திற்கு கோல்டன் ரெமி என்ற விருது கிடைக்கிறது. ஆங்கில படத்திற்கும் இவர் இசையமைக்கிறார். அப்போ இவர் விருதுகள் வாங்க 10ஆம் இடம் சூப்பராக இருக்கணுங்க. 10ஆம் இட சனி லக்கணத்திலேயே இருக்கிறார். அவர் ராகுவால் ஆன்டி கிளாக்கில் பார்க்கப்படுகிறார். அப்போ இவருக்கு விருதுகள் வந்து கொண்டே தானே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவருக்கு எம்பி பதவியும் கிடைச்சிருது. நியமன எம்பி பதவியும் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வழங்கப்படுகிறது. ஆக இவர் பண்ணைப்புறத்தில் பிறந்தவர், பாராளுமன்றம் வரை செல்கிறார். அதற்கு அவரது ஜாதக யோக அமைப்பே காரணம் அப்படின்னே சொல்லிடலாம். குசேலனாக பிறந்து குபேரனாக உயர்கிறார். 10ஆம் இடம் என்பது பதவி, பெயர், புகழ், செல்வாக்கு, பட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். இவர் இசைக்கான விருதுகளை நிறைய பெற்றுகிறார். பட்டங்களும் பதவிகளும் இவர்களை தேடி வருகிறது. அதாவது தேடி போனால் இகழ், நாடி வந்தால் புகழ் அப்படிங்கிறாங்க. நாடி வரணும் ஒருத்தருக்கு. நாமளாக போய் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது, தேடி போகவே கூடாது, நாடி வர வேண்டும். திரு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எல்லா பெயர், புகழ், செல்வாக்கு, பட்டங்கள், பணங்கள் எல்லாம் இவரை தேடி நாடி வந்தன. ராஜ்யசபா எம்பியாகவும் ஆகிறார். 82 வயதில் இவருக்கு புதன் திசை முடிகிறது. அதற்கு பிறகு கேது திசை ஆரம்பம். கேது எங்கே உட்காந்துருக்கிறார்? 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். நம்ம மாறு லாபம் 9 அப்படிங்கிற மாதிரி 9ஆம் இடத்துக்கேறு மகரத்திலே குரு பார்க்கிறார். குரு கேது காம்பினேஷன் இருந்தால் கேல யோகம் என்று முன்பே சொன்னேன். அப்போ குரு கேதுவை பார்க்கிறார். குரு சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறார். கேது சுக்கிரனை பார்க்கிறார், கடகத்தில் இருக்கும் சுக்கிரனை. அப்போ கேது திசை வரும் பொழுது இவருக்கு வாழ்விலே ஒரு சில இடையூறுகள், சறுக்கல்களை சந்திக்கலாம். இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம், அது அப்புறம் பார்ப்போம். இப்போ நடப்பது இவருக்கு புதன் திசை. ஆயகலை 64க்கும் அதிபதி புதன் பகவான். அப்போ அந்த 64 கலைகளிலே ஒரு கலையான இசைக்கலையை இவர் கற்றுக்கொண்டு அதிலே மேலோங்கி வந்தால் என்றால் அதுதான் உண்மை. இசை ஞானம் ஏற்பட சுக்கிரனும் ராகுவும் சேர வேண்டும். அமாவாசை யோகம் வேறு இவருக்கு. புதனோ சுக்கிரன் வீட்டில், சுக்கிரனோ சந்திரன் வீட்டில், சுக்கிரனுக்கு இடம் கொடுத்த சந்திரனோ உச்சம். ஆக சுற்றி பார்த்தாலும் இவருடைய ஜாதக அமைப்பு யோக அமைப்பை பெறுகிறது அப்படின்னே சொல்லிடலாம். திரு இளையராஜா அவர்கள் ஜாதகம் இப்படித்தான் இருக்கிறது. அடுத்த ஒரு பதிவில் வேறு ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.